வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி பெருமாநல்லூர் பக்கத்துல அருகில ஈட்டி வீரம்பாளையம் பஞ்சாயத்துல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கோயில் இருந்தது. அந்த முருகனுடைய விக்கிரகத்தை இந்த போலீஸ் அதிகாரிகளை வைத்து ரெவன்யூ அதிகாரிகள் வந்து அந்த சிலை அகற்றி இருக்காங்க. அதை கண்டித்து வருகின்ற 19ஆம் தேதி ஒரு அறப்போராட்டமானது நடக்கின்றது. அதற்கு பல்வேறு ஆன்மீக அமைப்புகள், முருக பக்தர்கள், பாத யாத்திரை குழு, ஐயப்ப சேவா சங்கம், இப்படி பல்வேறு மக்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு இந்து முன் சார்ல வேண்டுகோள் விடுக்கின்றோம். இப்ப இருந்த எல்லா பகுதிகளிலுமே மக்களுக்கு வீடு வீடாக நோட்டீஸ் விநியோகம் நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 19ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். காவல்துறை இடத்துலையும் சொல்லியிருக்கோம், நீங்க அனுமதி கொடுக்கணும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க முருகர் சிலை வைத்து ஆகணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த பஞ்சாயத்து. அனுமதி நாம கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். 2வது நம்ம 19ஆம் தேதி கொண்டத்து காளியம்மன் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயில்ல வழிபாடு நடத்தி கந்தசஷ்டி கவசம் சொல்லி அந்த போராட்டமானது நடைபெறும். இந்து விரோதிகளை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதா இந்து முன்னணி முடிவு செஞ்சிருக்கு. அதனால இந்துக்களுக்கு யாரெல்லாம் விரோதி அவங்க தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்யும். இல்ல, கோயில் இடிக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு உதவி இல்லாம கோயில் இடிக்க மாட்டாங்க. அதனால இந்த கோயில் இடிக்கக்கூடிய அரசாங்கத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேலை செய்யும். இல்ல, அங்க கூடிய அந்த வனவிலங்குகளுக்கு பாதிப்பு இல்லாம சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஆதரிக்கிறோம். இல்ல, நிறைய இடங்கள்ல குறிப்பா திண்டுக்கல் மலைக்கோட்டையில விக்கிரகம் இல்ல, முஸ்லிமுடைய படையெடுப்புல அந்த விக்கிரகத்தை தூக்கி வீசப்பட்டது. கோயில் என்ன இருக்குது, அங்க கோயில் வைக்கணுங்கிறதுக்காக போராட்டம் பண்றோம். அதுல மத்திய தொழில் துறையிலையும் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல அப்படி இருக்குது. அது மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த தொழில் துறை வந்து கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நாம் தொடர்ந்து அதை போராடிட்டு இருக்கோம்.